நீங்கள் இனியும் இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. என்ன தான் பங்குச்சந்தை வந்து நேற்று 30 லட்சம் கோடி இழப்பு இருந்தாலும் இந்த பங்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுத்துருக்கு. நேற்று மட்டும் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கோடி வரைக்கும் இழப்பு அப்படின்னு சொன்னாங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15% வந்து இழப்பு. ஆனாலும் இந்த சமயத்துலேயும் ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 5% வரைக்கும் ஹைக் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இந்த மாதிரி பங்கில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறது எப்போவுமே சேஃப் அப்படின்னு. என்ன தான் பங்குச்சந்தை வீழ்ச்சியில் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா 2490 ரூபா, அதாவது 2% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதே போல் டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா 5.20% வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. இவங்களோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 572 ரூபா 90 காசாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கோல்கேட் பால்மோலிவ் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா 4.39% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இவங்களோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2805 இருக்குது.